முதலமைச்சர் விஜய் தலைமையில் தற்போதைய அமைச்சரவையின் முதல் கூட்டம், அதாவது தற்போதைய புதிய அரசின் முதல் அமைச்சரவை கூட்டம். அதே போன்று மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது கூட்டணி கட்சிகள் ஆட்சியிலிருந்து ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய இந்த முதல் அமைச்சரவை கூட்டம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியது. இந்த கூட்டத்தில் பேசப்பட்ட சில முக்கியமான விடயங்கள் வெளியாக இருக்கிறது. அமைச்சர்கள் தவறு செய்தால் உடனுக்குடன் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் இந்த கூட்டத்தில் மிக முக்கியமான ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றார். நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். முதலமைச்சர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் நடைபெறக்கூடிய முதல் அமைச்சரவை கூட்டம் தலைமைச் செயலகத்தில் காலை 10 மணிக்கு தொடங்கியது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் பொறுப்பேற்ற பிறகு நடக்கக்கூடிய முதல் அமைச்சரவை கூட்டம் என்பதாலும் எதிர்பார்ப்பு என்பது அதிகமாக இருந்தது. இதன் முக்கியமான விடயங்கள் குறித்து பேசப்படும், முக்கிய அறிவிப்புகளும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கூட்டமாக இது இருந்தது. 1 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற இந்த அமைச்சரவை கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் வழங்கியிருக்கூடிய இந்த தேர்தல் வாக்குறுதிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக தேர்தல் பிரச்சாரத்தின் போது வழங்கியது. அந்த வாக்குறுதிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற இந்த அமைச்சரவை கூட்டத்தில் அனைத்து அமைச்சர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மொத்தமாக இருக்கக்கூடிய 35 முதலமைச்சர் விஜய் உள்ளிட்ட 34 பேர், மொத்தமாக சேர்க்கும் 35 முதலமைச்சர் விஜயும் சேர்த்து பார்க்கும்போது அனைவரும் கலந்து கொண்டார்கள். இந்நிலையில் தான் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் அமைச்சர்களுக்கு பல்வேறு எச்சரிக்கைகள் மற்றும் அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்கிறார். அமைச்சர்கள் மக்களுக்காக உழைக்க வேண்டும், லஞ்சம் லாவணியம் கட்டாயம் வாங்கக்கூடாது, அதுபோன்ற ஒரு நிலை தொடரக்கூடாது, அவ்வாறு செய்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் எச்சரிக்கை விடுத்திருக்கிறதாக கூறப்படுகிறது. அதே போன்று அமைச்சர்கள் துறை ரீதியாக மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை விரைந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தேர்தல் வாக்குறுதிகள் வெறும் வாக்குறுதிகளாக மட்டும் அளிக்கவில்லை, மக்களுக்கு பயனுள்ள திட்டங்கள் மட்டுமே தேர்தல் வாக்குறுதிகளாக அளிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அமைச்சரவை கூட்டத்தில் இது பற்றியும் விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள் யாரும் தவறு செய்யக்கூடாது, தவறு செய்யவும் அனுமதிக்க கூடாது, அவ்வாறு தவறு செய்பவர்கள் மீது உடனுக்குடன் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அமைச்சர்கள் கீழ் பணியாற்றக்கூடியவர்களும் தவறு செய்யாத வகையில் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், அதாவது ஒட்டுமொத்தமாக இந்த கிளீன் கவர்மெண்டாக பணியாற்றுவதே என்னுடைய இலக்கு, அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். பெயரளவில் திட்டங்கள் இருக்கக்கூடாது, நாம் செயல்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் அனைத்து மக்களிடம் சென்று சேர வேண்டும், திட்டங்கள் அனைத்துமே மக்களிடம் சென்று சேருகிறதா என்பதையும் அமைச்சர்கள் கவனிக்க வேண்டும். அதற்காக தான் பொறுப்பு அமைச்சர்கள் ஒவ்வொரு மாவட்டங்களாக ஒதுக்கி அதற்கு பொறுப்பு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்தந்த மாவட்ட மக்களுக்கு உரிய திட்டங்கள் சென்று சேருகிறதா என்பதையும் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். அமைச்சரவை கூட்டத்தில் இது போன்ற பல முக்கியமான விடயங்கள் குறித்து பேசப்பட்டிருக்கிறது. அது பிறகு அமைச்சரவை கூட்டம் முடிந்த பிறகு அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர் சந்திக்கும் போது கூட ஒட்டுமொத்தமாக இதில் 436 திட்டங்கள் ஒவ்வொரு துறை ரீதியாக ஒட்டுமொத்தமாக சேர்க்கும் 436 திட்டங்கள் குறித்தும் அறிவிக்கப்பட்டு அது குறித்தும் விவாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இதுதான் மிக முக்கியமான அறிவுறுத்தல்கள் அமைச்சரவைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது.